சீன் பெருசாவோ இல்ல ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாம ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். அடுத்தது மம்தா அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியன்ல ஜெனிலியா பேசப்பட்டாங்களோ அந்த மாதிரி மம்தா இந்த படத்துல பேசப்படுவாங்க. மிக சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் தான் படத்தை கொஞ்சம் தாண்டுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவா சூப்பரா பண்ணிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் இருக்கு. வெங்கி சார் டைரக்டரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. என்னன்னா காசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளை வாங்க கத்துக் கொடுக்கும். அதே கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும் டைலாக்கா இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், யாருக்காகவும் கனவை தொலைச்சிடாதீங்கிற டைலாக்கா இருக்கட்டும். வெற்றி பெற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வெற்றி பெற்ற பிறகு அதை பத்தி பேசக்கூடாதுங்கிற டைலாக்கா இருக்கட்டும். ரொம்ப அழகா ரைட் பண்ணிருக்காரு. சூர்யாக்காகவே ரைட் பண்ணிருக்காரு. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே செலவில்லை. ஏன்னா மத்த ஆக்டர் மாதிரி சூர்யா சார் கிடையாது. நீங்க மத்த ஆக்டர் வந்து ஸ்டைல் பண்றது பாத்தீங்கன்னா முடியல ஸ்டைல் பண்ணுவாங்க, காஸ்டியூம்ல ஸ்டைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரியில ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பாணியை வச்சிருப்பாங்க. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கேரக்டரா எமோஷனலா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வருவாரு. அதான் அழகா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் அழுகுற சீன்லாம் வந்து நமக்கே அழுக வரும். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. சூர்யா படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா மம்தாவோட காம்போ சூப்பரா இருக்கு. அண்ட் ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட காம்போவும் நல்லா இருக்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பயங்கர ஹைப்பா இருக்கு. படத்துல ஹைப் ஏத்தி கொடுத்துரு. ஜிவியோட மியூசிக், சாங், பிஜிஎம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. டைலாக் டெலிவரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. சோ இதுல எதுவுமே சொதப்பல்லாம் இல்ல. நிறைய பேர் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லாக் மொக்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கருப்பு படத்தை இந்த படத்தோட கம்பேர் பண்றாங்க. ஃபேமிலி படம், அது வந்து ஃபைட்டு ஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கு கருப்பு படம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது வேற ஜோன், அது வேற ஜோன். ரெண்டு படத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சோ இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. 300 கோடிக்கு மேல அடிக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒன்லைன் சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம். ஸோ ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு ஆம்பளை பிள்ளை குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல சூர்யா என்ன பண்றாரு, கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. லாஸ்ட்ல மம்தா அவங்க அப்படியே லவ் பண்ணி அப்படியே அந்த காம்போ அந்த போர்ஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. ஃபேமிலிக்கு ஏத்த படம். இந்த சண்டே ஸ்பெஷலா வந்து ஃபேமிலி எல்லாமே பாருங்க. நடுவுல டிசி படம் என்னென்னமோ படம் எல்லாம் கொடுத்து சாவடிக்கிறீங்க. அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரியல் ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், புருஷன், புள்ள குட்டி எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு படம். அதான் 40 years to 20 years அந்த ஒரு ஏஜ் கேப் உடைய லவ் ஸ்டோரியை எவ்வளவு பொலைட்டா ஃபேமிலி டிராமா எவ்வளவு பக்காவா காட்ட முடியுமோ என்டர்டைன்மெண்டோட காட்டியிருக்காங்க. எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. மமிதா பைஜு, ராதிகா மேமுடைய ஆக்டிங் நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். ஏன்னா இந்த அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப அழகா இருக்கு. எமோஷனல் கனெக்டும் இருக்கு. நிறைய பேரால ரிலேட் பண்ணிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ரிலேட் பண்ணிக்க முடியலனாலுமே எமோஷனல் கனெக்ட் எல்லாரும் கனெக்ட் ஆகுது. சாங் வந்து ரொம்ப ஆப்டா கரெக்டா இந்த லெவல் தான் இருக்கணும் இந்த படத்துக்கு. எல்லா மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த தியேட்டர்ல எனக்கு கொஞ்சம் ஜாரி சவுண்ட் கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஜார் ஆனாம பேஸ் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ FDFS உங்களுக்கே தெரியும், ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப நல்லா போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உடைய ரிவ்யூக்காக நான் வெயிட் பண்றேன். லாக்ன்ற மாதிரி எனக்கு தெரியல, மேபி ரிலேட் ஆகாதவங்களுக்கு தெரியும். எமோஷனல் கனெக்ட் அவங்க ஆகியிருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கருப்பு படம் வந்து லைக் அதுவும் இதுவும் கம்பேரே பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம், இது ஒரு கிளாஸ் ஃபேமிலி என்டர்டைனர் படம். ஸோ அதனால மாஸ் கிளாஸ் ரெண்டு இதை கனெக்ட் பண்ணாது. நான் சூர்யா சார் ஃபேன். நான் அப்கோர்ஸ் 10 கொடுப்பேன். 10க்கு 10. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. காரணமாயிரம், சில்லன்னு ஒரு காதல் அந்த மாதிரி டைம்ல பார்த்து 2007 இப்போ ரீக்ரியேட் பண்ணாம இருக்கு. வேலு செகண்ட், வாரணமாயிரம், கருப்பு செகண்ட், விஸ்வநாதன். ஸோ ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். இல்ல தெலுங்கு படம் மாதிரி எனக்கு எந்த ஒரு டச்சும் இல்லை. அதே மாதிரி நான் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சொன்னாங்க இதோடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழ்ல தான் எடுத்தோம். ஸோ கோர் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரி. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வந்து நம்ம ஒன்லைன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நீங்க ஆடியன்ஸ் லவ்வும் பார்க்கலாம், லவ் ஃபேமிலி டிராமா, ஒரு ஃபேமிலி எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே நல்ல விஷயங்களா சொல்லியிருக்காங்க. டைலாக் சூப்பரா இருந்தது. ரியல் லைஃப்ல அவர் ஹெல்ப் பண்றது அதுவே நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அது படத்துல ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபிலிம். சாங் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஜிவி பிரகாஷ் சென்றதுனால கொஞ்சம் இன்னும் எதிர்பார்த்தோம் நாங்க. அந்த அளவுக்கு இல்ல, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஓகே, டீசன்ட், சூப்பரா இருந்தது. நல்ல அவங்களும் நல்ல ஒரு மாதிரி தெரிய அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஜாலியா. கருப்பு படம் வந்து கமர்ஷியல் பிலிம். நீங்க என்ஜாய் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். கதையா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிலிம்.
ஏன்னா கருப்புல வந்து கதை வயசு எதுவுமே இருக்காது, இதுல கதை மட்டும் தான் இருக்கு, கமர்ஷியலா எதுவுமே இருக்கு.